வணக்கங்க. இது பாபா சாஹ் அம்பேத்கர் சிலை. இந்த பூங்கா எப்படி இருக்குன்னு மட்டும் இந்த பூங்கா எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அம்பேத்கர் சிலையை எப்படி வச்சுக்கிறான்னு மட்டும் பாருங்கள் இந்த கவர்மெண்ட்டு. இதை வந்து புதுச்சேரி மாநில துணை கவர்னர், அதாவது துணைநிலை ஆளுநர் அவர்கள் இது எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்து இதுக்கு வந்து உடனடியாக நடவடிக்கைன்னு சொல்லிட்டு கேட்குறேன். இங்கே பாருங்கள். இந்த பூங்கா, இந்த அம்பேத்கருடைய பூங்கா எப்படி வச்சுக்காம, அதுவும் சட்டசபை எதிரிலே இருக்குது, எப்படி வச்சுருக்காங்க பாருங்க. எப்படி இது பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க எவ்வளோ செலவு பண்ணாங்க. பல லட்ச ரூபா செலவு காட்டினாங்க. ஆனால் இதில் ஒன்றுமே பண்ணல பாருங்கள். எப்படி இது பாருங்கள். எந்த அளவுக்கு அம்பேத்கர் அவருடைய பூங்கா வந்து இந்த அளவுக்கு சிதலம் பண்ணிட்டு பாருங்கள். கேட்டால் பாருங்கள் எவ்வளோ பாருங்கள், எப்படி குப்பை பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ நாஸ்தியாக இருக்குது பாருங்கள். இது வந்து புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் அவர்கள், ஏன்னா ஆளுநர்கிட்ட ஏன் முறையிடுறேன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த தேர்தல் முறை நீங்கள் தான் வந்து இதை பார்த்துக்கணும். அதனால் எப்படி இது பாருங்கள், எப்படி பாருங்கள். இந்த அளவுக்கு குப்பை மேடாகவும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூங்காவை வந்து சரி பண்ணுறதுக்கு ஒரு அதிகாரியும் அந்த பூங்காவுக்கு சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு ஆட்களையும் போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த ஜாடி, ஒரு ஜாடி வந்து எப்படியும் 3000 ரூபா இருக்கும். இந்த ஒரு ஜாடி 3000 ரூபா இருக்கும். இந்த ஜாடி 3000 ரூபா இருக்கும். ஆனால் இதை சுத்தம் பண்ணுற ஆள் சரியான முறையில் பராமரிக்கலை. இவர் சரியான முறையில் பராமரிச்சுருந்தாக்கா இது போல் இருந்திருக்காது. அதே போல் இந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கணும். அதே போல் இப்போ பாபா சாஹ் அம்பேத்கர் அவர் சிலை இந்தமாரி இருக்குது. அதே வந்து அசம்பிளியில் இந்தமாரி இருந்தால் சும்மா இருப்பாங்களா? இப்போ துணைநிலை ஆளுநர் மாளிகையில் வந்து, அதாவது துணைநிலை ஆளுநர் மாளிகை இந்தமாரி பூங்கா வந்து கறிக்கு போயிருந்தாக்கா சும்மா இருப்பாங்களா? நல்லா சிந்திங்க வேணும். அம்பேத்கர்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னால் போதாது. அவருக்கு உண்டான அங்கீகாரத்தை முதல்ல நம்ம மரியாதையை கொடுக்க கற்றுக்கணும். முதல்ல வந்து இந்த கவர்மெண்ட்டு இந்த வீடியோ மூலமாக நான் சொல்கிறேன், இதை பார்த்து துணைநிலை ஆளுநர் அவர்கள் பாபா சாஹ் அம்பேத்கர் அவருடைய சிலை வந்து தூய்மையாக சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இப்போ வந்து மக்களே பார்த்தீங்க, இது பாபா சாஹ் அம்பேத்கர் அவருடைய சிலை, திருவுருவ சிலை பார்த்தீங்க. இப்போ தேர்தல் நடக்கிறத முன்னிட்டு புதுச்சேரி அரசாங்கம், அதாவது புதிதாக வர அரசாங்கம் வேறு, இப்போ வந்து இந்த புதுச்சேரியை பாதுகாக்கக்கூடியவர் வந்து மேதக துணைநிலை ஆளுநர் அவர்கள் தான் இந்த பாண்டிச்சேரியை பாதுகாக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுனாக்கா, இந்த பாபா சாஹ் அம்பேத்கர் அவர்கள் சிலையை, இந்த பூங்காவை வந்து யார் நிர்வாக பொறுப்பேற்கிறாங்களோ அவங்க உடனடியாக வந்து இந்த பூங்காவை வந்து சரி செய்ய வேண்டும். அதே போல் வருகிற ஏப்ரல் 14ஆம் தேதி வந்து பாபா சாஹ் ஐயா அவர்களுடைய பிறந்தநாள் வருது. அந்த பிறந்தநாளை முன்னிட்டு, அந்த பிறந்தநாள் வருவதற்கு முன்னாலே இந்த இடம் அனைத்தும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று புதுச்சேரி மாநிலத்தின் துணைநிலை ஆளுநர் அவர்களை புதுச்சேரி தலித் மக்கள் பாதுகாப்பு சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். இது குறிப்பாக வேண்டா வெறுப்புக்கு மாலை போடுற மாரி போட்டுக்கிறாங்க பாருங்கள். இந்த மாலையை பாருங்கள், யாரோ மாலை எட்டு வந்து உள்ளே வந்து ஐயா சிலைக்கு போடாமல் கீழே வச்சு போடுறாங்க. அதே போல் மேலேயும் பாருங்கள், ஏதோ ஐயாவுடைய சிலையை வந்து ஏதோ வேண்டா வெறுப்புக்கு பாதுகாக்கிற மாரி இருக்குது. இதற்காக எவ்வளோ இப்போ நிதி ஒதுக்குறாங்க, பல்வேறு நிதி ஒதுக்குறாங்க. இந்த நிதிகளெல்லாம் வீணாக செலவு செய்கிறாங்க. பாருங்கள் எப்படி இது பாருங்கள், பூங்கா ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த நிதி, அதாவது வந்து இவரை வந்து ஒரு சாதி தலைவராக பார்க்காம அனைத்து மக்களுக்கும் சாதித்த தலைவராக இருக்கின்றார். அனைத்து மக்களுக்கும் சாதித்த தலைவராக இருக்கின்றார். அதனால் புரட்சியாளர் பாபா சாஹ் அம்பேத்கர் அவருடைய சிலையை வந்து இந்த அரசாங்கமாகப்பட்டது, இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டு அதிகாரிகள், இதுக்கென்று ஒரு தனி அதிகாரி நியமிச்சிருப்பாங்க. இந்த அதிகாரிகள் வந்து இதை ஆய்வு செய்து வருகிற ஏப்ரல் 14 அன்று மிக சிறப்பாக இந்த பூங்கா வந்து அமைய வேண்டும். அதற்கு முழு மூச்சியாக நம்ம புதுச்சேரி
மாநிலத்தை பாதுகாக்கக்கூடிய துணைநிலை ஆளுநர் அவர்களை மீண்டும் ஒரு முறை புதுச்சேரி தலித் மக்கள் பாதுகாப்பு சார் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாருங்க எப்படி இது பாருங்க, கொடுமையாக இருக்குதுங்க. ஒரு லைட்டு வேலை செய்யலை, எதுவுமே வேலை செய்யலை. என்ன ஒரு கேவலம் மட்டும் கிடந்து பாருங்க. எப்படி பாருங்க வராங்க தேர்தலில் நீங்கள் மட்டும் ஆட்சி அமைக்கும் போது மட்டும் அவரை கும்பிட்றாங்க. அதாவது ஓட்டு வேணும்னோடனே அவரை கும்பிட்றாங்க. இதெல்லாம் அந்த ஓட்டுக்காக தான். அந்த ஒரு விரல் காட்டுறது பாருங்கள், இந்த ஒரு விரல் தான் எல்லாரையும் மாட்டும்.